வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து மேனேஜர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்க்காரு. அண்ணே கொஞ்சம் அந்த மண்டபத்துக்கு வெளியே இருக்க வீடியோ கொஞ்சம் வேணும்ண்ணே அப்படிங்கும்போது, தம்பி தப்பாக நினச்சிக்காதீங்க, வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அவர் எதை நினச்சி சொல்லுதார் அப்படின்னா, சிந்தாமணி தான் கண்டிப்பாக அப்படி பண்ணியிருப்பாங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. நம்ம போய் இந்த வீடியோவை கொடுத்துக்கிட்டு நம்ம இந்த சிந்தாமணி அம்மாட்ட எதிராக நிற்க முடியுமா? அந்த அம்மா ஏற்கனவே ரொம்ப பொல்லாத ஆள். அந்த மீனாட்ட பண்ணது மாதிரி நம்மகிட்ட பண்ண எவ்வளோ நேரம் ஆயிரும். அதனால் நம்ம இல்லைன்னு சொல்கிறதே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நல்லா இருப்பீங்க, கிளம்பி போய்ட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. செல்வம் நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், தரமாட்டுறாரு அப்படிங்கும்போது, எப்படிடா தருவார்? சிஸ்டர் வேலை எடுத்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனால் அந்த சிந்தாமணி ரொம்ப நாளாக தொழில் பண்ணுது, ஏகப்பட்ட பணம் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது, அப்போ ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படிங்கிறாங்க. நம்ம என்னடா பண்ண முடியும்? ஸ்டேஷனில் பேப்பரை கொடுத்துட்டேன், காங்கலை வைக்கலன்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சாதான் அப்படிங்கும்போது, அவங்களும் பார்க்கன்ட்ருக்காங்க. அப்படிங்கும்போது ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி, சார் சீக்கிரம் கண்டுபிடிங்க சார், அந்த பணம் என் வீட்டம்மா அவள் தங்கச்சிக்கிட்டேயும் இன்னொரு ஆள்கிட்டையும் வாங்கி கொண்டு தொலைச்சிருக்கா அப்படிங்கும்போது, எப்பாங்க பாரு, உங்களே மாதிரி ஏகப்பட்ட பேப்பர் ஒரு நாளைக்கு வருது, அவ்வளோ வரையும் கண்டுபிடிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப ரிஸ்க்கு தான் அப்படிங்கும்போது, சார் இதே செஷனில் தான் எங்கள் அண்ணனும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தான், அவன் ஒரு 30 லட்ச ரூபா காங்கலாக வைக்கலன்னு சொல்லிவிட்டு அப்படிங்குது. காங்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார், 30 லட்ச ரூபாய் கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஏமாந்தான் அப்படி சொல்லு தம்பி. இதே மாதிரி நிறைய பேர் கொடுக்கும்போது நம்மகிட்ட சொல்லுது கிடையாது, அவங்களா கொடுத்துக்கிட்டு கடையில் காங்கலைன்னா என்ன பண்ண முடியும்? உலகத்தில் ஏமாற்றவன் நிறைய பேர் இருக்கான், நம்ம தான் தெளிவாக இருக்கணும் தம்பி அப்படிங்கிறாங்க. சார் அந்த கேமராலாம் பார்க்கணும், வாங்க நீங்கள் கேட்டால் தான் தருவாங்க அப்படிங்கிறாங்க. சரி வாரம் தம்பின்னு சொல்லிட்டு வராங்க. மண்டபத்தில் கேட்காங்க, என்னென்னாச்சு இவர் கேமரா பதிவை கேட்கார கொடுத்தானே அப்படிங்கும்போது, சார் நீங்கள் தானே சார் சொல்லுவீங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா சார், அதான் கொடுக்கல அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி காமி அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, அந்த கேமராவில் பதிவு இல்லை. மண்டபத்துக்கு முன்னுக்கூட்டி எடுக்கலை, அவங்க கொஞ்சம் தள்ளியே எடுத்துருக்காங்க. மீனா கீழே விழுந்ததுனால அவங்களுக்கு கொஞ்சம் எந்த இடத்துல அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. அப்போ அந்த ஸ்டேஷன்லேருந்து சொல்லிட்டு போகிற அந்த அதிகாரி முத்துட்ட, தம்பிங்க பாருங்கள், மண்டபத்தில் கேமராவில் பதிவு இல்லை, பக்கத்தில் எதாவது இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீடுகள்லாம் பார்க்காங்க. அங்கேயும் பதிவு இல்லை. ஒரு வீட்டு முன்னாடியே நடந்திருக்கு, அந்த வீட்டில் கேமரா போடாமல் இருந்திருக்கு. அப்போ இந்த வீட்டில் முன்னாடி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கும்போது, தம்பி எந்த இடத்துலையும் பதிவு இல்லை, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உள்ள காலத்தில் ஆதாரம் இல்லாமல் நம்ம போனோம்னா நம்ம தான் மாட்டுவோம், தேவையில்லாமல் அவங்க நேரத்தை வீணாக்கிட்டோம் வச்சுட்டோம்னு சொல்லுவாங்க. அதனால் வாய்ப்பே இல்லை தம்பி, நீங்கள் பேசாமல் ஒன்று செய்யுங்க, சொல்லுவாங்கள்ல ஏதாவது சாமியார் போய் பாருங்கள் அப்படிங்க. சார் என்ன சார் நீங்களே எப்படி சொல்லுதீங்க அப்படிங்க. வேறு எவனை தம்பி செய்ய முடியும், ஒன்றும் வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே செல்வம் சொல்கிறாரு, அதை மாதிரி சாமியார் போய் பார்ப்போமா அப்படிங்கும்போது, நீ வேறடா, அது எப்படா கண்டுபிடிக்க முடியும், வாய்ப்பு இல்லை, நம்ம வேறு மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கும்போது, என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. யோசிக்கலாம், முதல்ல வா நீ கார் ஸ்டாண்டில் விட்டு போகிறேன்னு சொல்லி கார் ஸ்டாண்டில் விட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் போனோன்னு நடந்தது சொல்லுதாரு. மீனா நம்ம பணம் நம்ம அவ்வளோதான் அப்படிங்கும்போது, என்னங்க நேற்று பணத்தை கண்டுபிடிச்சிடலாம் வச்சிடலான்னு சொன்னீங்க, சீதாட்ட அவனை பணத்தையும் கொடுத்துடலாம், அவர் ஃப்ரெண்டுகிட்டையும் அவனை பணத்தையும் கொடுத்துடலாம் அப்படின்னு ரொம்ப தெம்பாக சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, மீனா அந்த பணத்தை அவனும் ஆட்டையை போட்டு போகையில் உள்ள எந்த கேமராவும் பதிவு இல்லை. அதுபோக தள்ளி கொஞ்சம் தூரத்தில் 2 பேர் போகிறாங்க பைக்கில். ஆனால் வண்டி நம்பரும் தெளிவாக இல்லை, முகத்தையும் மறைச்சிருக்காங்க. அதனால் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் நடக்கிற சூழ்நிலாம் பார்த்தா கண்டிப்பாக அந்த சிந்தாமணி தான் பண்ணியிருப்பாங்க. சிந்தாமணிக்கு யாரோ உதவி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது விஷயம் முழிக்காங்க. ஆஹா, சிந்தாமணிக்கு நம்ம தான் மீனா பணம் கொண்டு போகிறான்னு போட்டு கொடுத்தோம், ஒருவேளை இந்த முத்து கண்டுபிடிச்சிருவானோ, கண்டுபிடிச்சா நம்மக்கிட்ட எதுவும் பிரச்சனை பண்ணுவானோ, ஏற்கனவே என் வீட்டுக்காரு என் மேலே ரொம்ப காண்டாக இருக்கார், இவன் வேறு உள்ளதை சொல்லிவிட்டாமுன்னா அவர் வேறு கோவப்படுவார், என்ன செய்யன்னு தெரியலையே, இந்த மனுஷன் வேறு இப்போ வர வர ரொம்பவே கோவப்படுதார், அவர் பேரில் வேறு இந்த வீடு பாதி பங்கு அவர் பேரில் தான் இருக்குது, நான் இந்த பாதி பங்கு முத்துக்கோ மீனாக்கா கொடுத்துருவேன், இல்லைன்னா எனக்கையாவது செஞ்சிடும்னு சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி பல மாதிரி குழம்புதாங்க. விஜயா ஏன் முகம்லாம் வேக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஹீட்டு அதிகமாக இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. சரி போய் ஏசியில் இரு அப்படிங்கிறாங்க. முத்து பணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னடா முயற்சி பண்ண போகிற அப்படிங்கும்போது, எப்பா
நாசுக்காக மீனா கையிலேருந்து பணத்தை எடுத்தது யாருன்னு நான் நாசுக்காக கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அவங்ககிட்டருந்து நான் நாசுக்காக பணத்தை எடுக்க போகிறேன் அப்படிங்கும்போது, பார்த்துக்கடா வேறு எதுவும் உள்ளங்க வந்துடாம பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் கிளம்புறாரு. ஹாலில் மீனா, ரவி, ஸ்ருதி இந்த 4 பேர் தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு ரவி கேட்குறாரு, என்னடா முத்து செய்ய போகிற, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு பிளான் பண்ணி பண்ணணும், நான் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண போகிற அப்படிங்கும்போது, சிந்தாமணி வந்து கண்டிப்பாக அந்த மண்டபத்தை அட்ரஸ் செய்த மண்டபத்தில் தான் இருப்பாங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அல்லக்கை தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம அந்த வீட்டுக்கு போய் நம்ம ஒரு அதிகாரி மாதிரி வீட்டை செக் பண்ணணும்னு சொன்னோம்னா, அங்கேருந்து ஃபோன் அடிப்பாங்க. சரி தவிர்க்க முடியாமல் சரி பண்ண சொல்லுன்னு தான் சொல்லுவாப்புல. அப்படி தான் சொல்லி ஆகணும். இல்லையா அங்கே இருக்க வேலை செய்த ஆளை ஃபோனை வாங்கி ஓரமாக வச்சுட்டு நம்ம வீடை பூரா பார்த்தோம்னா கண்டிப்பாக மீனா பணத்தை எங்கேயாவது தான் வச்சுருப்பாப்புல அந்த சிந்தாமணி. எப்படியோ எடுத்துடலாம் அப்படிங்கும்போது, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. ரவி சொல்கிறாரு மறுபடியும் முத்து இதில் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை வராது அப்படின்னா சுருதி, ரவி, செல்வம், முத்து 4 பேரும் ஃபுல் டப்பாக ட்ரெஸ் இதெல்லாம் பண்ணி நேராக சிந்தாமணி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. சிந்தாமணி வீட்டில் அதே மாதிரி ஒரு ஆள் இருக்குது. இந்த மாதிரி வீட்டை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கும்போது, நீங்கள் யார் அப்படிங்கும்போது, நாங்கள் அதிகாரிங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறத காமிக்காங்க கார்டை. பார்த்துட்டு அப்படியா நான் எதனால் அம்மாட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறேம்மா, ஃபோன் எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி வச்சிடுறாங்க. உடனே எல்லோரும் ஆளுக்கு ஒரு பேக் வச்சுருக்காங்க கையில். இது என்ன பேக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஆஃபீஸ் ஃபைலு, நான் உள்ளே போய் பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட சொல்லாமல் இப்போ எப்படி பார்க்குறது, வீட்டு சாவியெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அம்மா நீ ஏசுவாங்களே அப்படிங்கும்போது, நாங்கள் பார்த்துக்குறோம் அம்மாட்ட சொல்லிக்கிறோம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி சாவி வாங்கிட்டு, நீ இந்த சேரை விட்டு எந்திரிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு உட்காந்துடுறாங்க. இவங்க அங்கங்கே தேடுதாங்க. பீரோவில் போய் திறந்து பார்க்குறாங்க. ஏகப்பட்ட பணம். 2, 3 பீரோவில் பூரா பணமாக தான் இருக்குது. இதை பார்த்துட்டு முத்துக்கு, ரவி, செல்வம், ஸ்ருதிக்கெலாம் ரொம்பவே அரண்டு போகிறாங்க. இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஸ்ருதி அதை பூராமே வீடியோ எடுத்துடுறாங்க. ஏன் ஸ்ருதி இது வீடியோ எடுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இது வீடியோ எடுக்க தான் செய்யணும் முத்து, இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சரி எடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஒரு மஞ்சள் பையில் மீனா வச்ச பணம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பணம் தனியாக இருக்குது. ஆனால் மீனா கொண்டு போன பணத்தை அந்த மஞ்சள் பை அப்படியே அட்டை போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறாரு. எடுத்துகிட்டு இந்த பணத்தை பூரா கொண்டு ஏழைகள்கிட்ட கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, அது சாத்தியம் இல்லை, நம்ம என்ன செய்யணுமோ அதான் செய்யணும் அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, டேய் முத்து கிளம்பிடலான்டா, அந்த சிந்தாமணி யார்கிட்டவே பயங்கரமான ஆளுன்னு அன்னி விஷயத்தில் பார்த்துட்டோம், அது வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கும்போது, டே பார்த்துக்கலாம்டா அப்படிங்கும்போது, ஸ்ருதி நீ எல்லா பக்கமும் பயங்கரமாக எடு அப்படிங்கிறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கோ அவ்வளோத்தையுமே வந்து செல்லில் எடுக்காங்க. என்னென்ன சொத்து பத்திரம் இருக்கோ அதை எடுக்காங்க, பணம் எவ்வளோ இருக்குன்னு எடுக்காங்க, எந்தெந்த பேங்கில் எவ்வளோ போட்டிருக்காங்க, எல்லா பாஸ்புக்லேருந்து எல்லாமே வீடியோ எடுத்துருந்தாங்க இந்த ஸ்ருதி. எடுத்துகிட்டு மீனாவுக்கு ஃபோன் பண்ணிதாங்க முத்து, உன் பணத்தை எடுத்தாச்சு அப்படிங்க. ஏங்க வேறு எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படி, ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எடுத்துகிட்டு சரிம்மா இந்த செல்லை வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து இங்கேருந்து ஒன்று எட்டு போல் சரியா அப்படிங்கிறாங்க. சரியா அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு போகும்போது உங்கள் ஓனர்கிட்ட சொல்லுங்கள், அட்ரஸ் மாதிரி வந்துட்டேன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்றாங்க. எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் சிந்தாமணி மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்க அவங்க வேலைக்காரங்கிட்ட. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. வீடு மாதிரி வந்துட்டாங்கம்மா, அவங்க சாவி தந்துட்டு நீ போயிட்டாங்க அப்படியா சரி வழக்கம் போல் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிக்காங்க. இங்கே சிந்தாமணி வீட்டில் அந்த பீரோவில் இருந்த பணம் டாக்குமெண்ட்லாம் வந்து வீடியோ எடுத்ததை முத்துட்டு கொடுக்குறாங்க இந்த ஸ்ருதி ரொம்ப ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சேன், என்ன கூட அந்த நேரத்தில் சிந்தனை ஓடலை, ஆனால் நீ கரெக்டாக பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து இந்த யோசனை உங்களுக்கு வந்திருக்கு பாருங்க, சிந்தாமணி கண்டிப்பாக வீட்டுக்கு வர மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த வீட்டில் யாராவது ஒரு ஆள் வேலைக்குள்ள ஆள் தான் இருப்பாங்க. அந்த கேப்பில் போய் மீனா பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது அந்த பணத்தை கொண்டு மீனாட்ட கொடுங்க. மீனா நீ கஷ்டப்பட்டு உன் தங்கச்சிட்டு வாங்கின போனால் வீணாக போகலாம் எப்படி அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அந்த மண்டபத்து ஓனர் இப்படிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓ இவ்வளோ நடந்திருக்கா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சிந்தாமணி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிந்தாமணிட்ட வராங்க. சிந்தாமணி ஏன் இப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது, என்ன சார் நல்லா தானே சார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை சொல்லலை, அந்த மீனாட்டை எதுக்கு நீங்கள் மண்டபத்துக்கு முன்னாடி பணத்தை ஆட்டை போட்டீங்க அப்படிங்கிறாங்க. நான் எங்கே ஆட்டை போட்டேன் வச்சேன் அப்படிங்கம்மா, பாருங்கள் நீங்கள் பண்ணது அந்த கேமராவில் பதிவில்லை, ஆனால் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது. ஸ்டேஷன்லேருந்து என்கிட்ட பேசினாங்க, இன்ஸ்பெக்டர் பேசினாங்க. பேசிவிட்டு உங்கள் மண்டபத்துக்கு முன்னாடி நல்ல கேமரா வைங்க, அதில் பதிவில்லை, நாளைக்கு ஏதாவது ஒரு கதைன்னா அது உங்களுக்கு அதில் தெரிய வரும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இது நல்லதில்லை,
இந்த ஆர்டரை வந்து எனக்கு பிடிக்காம தான் உங்களுக்கு தரேன். தானே செஞ்சிகிட்ருக்கீங்க. கம்பெனிக்காரங்களுக்கு இது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என் மண்டபத்தை வந்து அவங்க நம்ம புக் பண்ண அனுப்பிடுவாங்களோன்னு ஒரு நினப்பு இருக்குது. அதனால் நான் சொல்லுறதை கேட்டுக்கோங்க. இதுக்கு எவ்வளோ செலவு வருமோ அதை நான் கையிலேருந்து தந்துடுறேன். நீங்கள் வந்துட்டு வீட்டை பார்த்து போங்க அப்படிங்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, வீட்டுக்கு போங்கம்மா அப்படிங்கிறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போயிடுறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி போயிட்டு தன்னோடய பீரோவில் வச்சிடுறாங்க. மீனா அந்த பஞ்சப்பை மட்டும்தானே என் பேருக்கு, அதை அவங்க கவனிக்கவும் செய்யலை. என்ன ஓனர் இப்படி நம்மளுக்கு வந்து வேலை அரைகுறையாக முடியும் போதே அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மண்டபத்து ஓனர். ஏம்மா மண்டபத்து வரைக்கும் வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க, உனக்கு இப்படி இருக்குதுன்னு எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, உன் ஆட்கள்லாம் வர சொல்லுமா, ஓன் டேஸ்ட்லேயே இதை மாற்றி பண்ணி கொடுமா. இந்த சிந்தாமணி ஏன்னா தொடர்ந்து பண்ணி வச்சுருக்காங்க. கம்பெனிக்காரங்களுக்கும் பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. ஃபங்க்ஷன் நடக்கும்போது பார்க்கும்போது நல்லா பதுமானமாக இருக்கணுமா அப்படிங்கிறாங்க. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு 2 மணி நேரம் டைம் எடுத்துக்கிறாங்க. சூப்பராக பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு எப்படி சார் இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப சூப்பராக இருக்குமா, நீ கொடுத்த மாடலில் உனக்கு மட்டும்தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க நான் சொன்னேன். சரி நிறைய பேர் வரும்போது குழுக்கள் முறையில் பண்ணிடணும்னு பார்த்தோம். கடைசியில் நீ பணம் கட்டலன்னா தவிர்க்க முடியாமல் தான் கொடுத்தோம். அப்பவும் கூட அவங்க சரியாக பண்ணல. உனக்கு காணாமல் போன பணத்தை வந்து நான் தந்துடுறேம்மா அப்படிங்கும்போது, இல்லை சார் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அதை நான் தரத்தான் செய்யணும் அப்படிங்கல சார், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. கம்பெனிக்காரங்கிட்டையும் நான் பேசிட்டேன். அந்த சிந்தாமணி கொடுக்க வேண்டியதும் கொடுத்தாச்சு. இந்த ஆர்டர் முடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சிருக்கும். இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா நான் தரப்போகிறேன் அப்படிங்கிறாங்க. சார் அது அவ்வளோலாம் ஆகலை அப்படிங்கிறாங்க. பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கொடுக்காங்க. இதை வாங்கிட்டு மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சார் நான் ஆர்டர் எடுத்து செஞ்சால் கூட எனக்கு ஒரு 3 லட்ச ரூபா தான் கிடச்சிருக்கும். ஆனால் எனக்கு வந்து இப்படி கரெக்ஷன் பண்ணதுக்கு 5 லட்ச ரூபா தரீங்களே சார் அப்படிங்கிறாங்க. நாங்கள் பாருங்கள் உங்கள் பணத்தையும் இழந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் பணத்தை மீட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு, இதை வச்சுக்கிடுங்க, வச்சு முன்னேறி வாங்க. அடுத்தாப்புல என் மண்டபத்தில் கிடக்கக்கூடிய எல்லா ஆர்டருமே உங்களுக்கு மட்டும்தான். அதுபோக கம்பெனிக்காரங்களும் உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க, நீங்கள் பேசிடுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மீனா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கம்பெனிக்காரங்க கால் பண்ணிடுறாங்க. கம்பெனிக்காரங்க கால் பண்ணி, ஏம்மா உங்களை பார்க்கணும், நேரில் பேசணும் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துக்கு வரணும் சார்னு சொன்னால் முத்தை கூட்டிகிட்டு இந்த கம்பெனிக்கு போகிறாங்க. ஏம்மா இதான் நம்ம கம்பெனி, பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனியில் வந்து இன்னும் 2-3 நாளில் ஆண்டு விழா வரப்போகுது. ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆண்டு விழாவை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம். அதுபோக மாதம் மாதம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இங்கே வேலை பார்த்த ஸ்டாஃபுகளை வந்து நாங்கள் மரியாதை செலுத்துவோம். சிலவங்க ரிட்டையர்ட் ஆகி போவாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு மரியாதை செலுத்தாததுக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வைப்போம் எங்கள் மீட்டிங் ஹாலில். அதில் நீங்கள் மாதம் என்ன செய்யணும், டெக்கரேஷன் பண்ணணும். 1. 2வது ஆண்டு விழாவை ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ணணும். மண்டபத்தில் எப்படி பண்ணீங்களோ அதோட 3 மடங்குக்கு மேலே அதிகமாக பண்ணணும். பண்ணிடலாமா, அங்கே 10 லட்ச ரூபா நாங்கள் தந்துருக்கோன்னா இங்கே 30 லட்ச ரூபா தருவோம். ஆனால் வேலை ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்கு பயங்கர சந்தோஷம். பார்த்தியா மீனா, ஒரு ஆர்டர் போனாலும் இன்னொரு ஆர்டர் வந்துருக்கு பார்த்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த ஆர்டர் நம்மளை விட்டு போன மாதிரி போனாலும் வந்துருச்சு, அதெல்லாம் கணக்கு, நம்மளுக்கு லாபம் அதோட கூட தானே வந்திருக்கு. அதுபோக சிந்தாமணி அந்த வேலையை வந்து குறுக்கு வழியில் எடுத்துக்கிட்டாலும் நம்ம நேர்வழியில் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் தடபடலாக பேசுகிறாங்க. விஜயாவுக்கு சரியான பொறாமை. அப்போ விஜயா மூலமாக சிந்தாமணிக்கு இந்த தகவல் தெரிய வருது. 30 லட்ச ரூபா ஆர்டர் அவளுக்கு கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு ஒன்றும் ஓடலை. இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மண்டபத்தோடு சொல்லிடுறாரு. கம்பெனிக்காரங்களுக்கு உங்கள் மாடல் சுத்தமாக பிடிக்கலாமா, நீங்கள் பழைய மாதிரியே பண்ணுதீங்க, அதனால் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. மீனா புதுசாக பண்ணுது, அதனால் நீங்கள் முடிச்சு வச்ச வேலையை கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு அது மாற்றி பண்ணி கொடுத்துருச்சு. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. கம்பெனிக்கும் அவங்களுக்கும் இப்போ வந்து நிரந்தரமாக வேலை செய்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. மாதம் ஃபங்க்ஷனு மீனா தான் பண்ணுறாங்க, ஆண்டு விழாவும் அவங்க தான் பண்ணுறாங்க. ஆண்டு விழாவுக்கு முன்னாலே 30 லட்சம் கிடைக்கும், வருஷம் 30 லட்ச ரூபா. அதுபோக மாதம் ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்கும். அவங்க லெவலே வேறு, இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் அப்படிங்கும்போது, இந்த கம்பெனி ஆர்டரை நான் வாங்கி காட்டுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கம்பெனிக்கு போகிறாங்க. மீனான்னு ஒரு ஆள்கிட்ட டெக்கரேஷன் பண்ண கொடுத்துருக்கீங்க, அந்த ஆர்டரை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், நீங்கள் பாதி அமௌண்ட்டு தந்தால் போதும் அப்படி இப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு கம்பெனி ஓனர் சிரிக்காரியம்மா, எங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனி இருக்குது, ஆனாலும் ஃபங்க்ஷன் சிறப்பாக பண்ணணும். அந்த மீனா பொண்ணு காட்டின ஆர்டர் தான் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்புறம் அவங்க டெபாசிட் அமௌண்ட் கட்டலாங்கும் போது நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி ரைட்டு சிந்தாமணியை பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் உங்கள் மாடல் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த மீனா தான் அதில் கரெக்ஷன் பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருக்காங்கன்னு மண்டப ஓனர் சொன்னார். அதனால் எங்கள் கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்துருக்கோம். மற்றபடி இங்கே வந்து பேசாதீங்க, ஒன்று வேணால் செய்யுங்க, அந்த மீனாட்டான வேலைக்கு சேர்ந்து அவங்க சொல்லுத மாதிரி நீங்கள் வேணால் செய்யுங்க அப்படிங்கும்போது, என்னையா
நீங்கள் பெரிய கம்பெனிக்காரங்களா இருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய வேலைக்காரி தெரியுமா, எத்தனை வருஷமாக வேலை பார்க்க தெரியுமா, எத்தனை லட்சம் எத்தனை கோடி சம்பாத்தியம் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா எத்தனை கோடியும் சம்பாத்தியம் பண்ணுங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இங்கே வீட்டில் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்காங்க. இங்கே விஜயா வந்து சிந்தாமணி வீட்டுக்கே வந்துட்டாங்க. என்ன சிந்தாமணி, கம்பெனிகிட்ட பேசுனீங்களா பேசலையா அப்படிங்கிறாங்க. கம்பெனிக்காரங்க பார்க்கறதுக்கு வந்து பவியமாக அப்புறாணி மாதிரி இருந்தால் தான் கொடுப்பாங்க போலுக்கு, நான் இவ்வளோ காலம் தொழில் பண்ணியிருக்கேன், ஒன்றுமே தெரியாதவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும்போது ஏதோ அந்த கம்பெனி ஆர்டர் அவசரப்பாக பண்ணிட்டானாம்ல அந்த முத்து அந்த வீட்டில் வந்து ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்கான். அந்த பணம் வந்து இழந்த பிறகு உங்களுக்கு தும்புறாங்க இல்லையா அப்படிங்கும்போது அப்போ தான் நினைவு வருது, பீரோவில் நம்ம பணத்தை வைக்கையில் பார்க்கும்போது அந்த மஞ்சள் பை இருந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பீரோவை திறந்து பார்க்காங்க, மஞ்சள் பை இல்லை. மஞ்சள் பை இல்லைன்னா மஞ்சள் பை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரி போய் கேட்காங்க, நீ தான் எடுத்தியா வச்சியாங்க மதியமா. அவங்க வந்தாங்க, ஏதோ அதிகாரின்னு வந்தாங்க, வீட்டெல்லாம் பார்த்தாங்க. பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு உள்ளே தான் இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு நாங்கள் வந்த வீடு வேறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சாவி தந்துட்டு போயிட்டாங்கம்மா, மற்றபடி எதுவும் தெரியல அப்படிங்கும்போது கேமராவை போட்டு பாரு அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க. போடும்போது அதில் முத்து, சுருதி, ரவி, செல்வம்லாம் வந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு விஜயா இது வந்து முத்து என் வீட்டில் உள்ளவங்க தான் அப்படிங்கும்போது இவங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, வேண்டாம் அதில் ரவியும் சுருதி இருக்காங்க, ரவி வந்து என் மகன், அதுபோக சுருதி வந்து பெரிய பணக்காரி. இந்த 2.5 லட்ச ரூபாய்க்காவது நீங்கள் பண்ணிங்கனாக்கா அப்பா அம்மா சும்மா விட மாட்டாங்க, அவங்க அப்பா பெரிய அதிகாரி உங்களுக்கு தெரியுமில்ல. இதே இது முத்து மட்டும்னா நீங்கள் உள்ளே அனுப்புனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ரவி சுருதி நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை, பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சார் தான், அந்த முத்து இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. என் வீட்டுக்குள்ளே இப்போ வந்துருக்கானோ, என் பணத்தை எடுத்துருக்கானோ அப்படிங்கும்போது ஒருவேளை நான் தான் பணம் எடுத்துன்னு தெரிஞ்சு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புதாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, நீ தான் ஆள் வச்சு பணம் எடுத்த வச்சுன்னு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, பயங்கரமாக வந்து டவுட் ஆகிட்டான். அதுபோக அவன் வந்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தான், அதனால தான் இப்படி பண்ணியிருக்கான். நான் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன் அப்படிங்கும்போது, என்ன மாஸ்டர் நீங்கள் முதல்ல சொல்லியிருக்க வேண்டாமா, நானும் கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. சரி உங்கள் மீதி பணம் எதுவும் காணாமல் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. மீதி பணம் ஒன்றும் போகலை, எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி நான் சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, அந்த மீனா வேலையை நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓகே தான் செய்ய போகிறோம், உங்களுக்கு தான் இவ்வளோ பணம் இருக்குல்ல, எனக்கு ஒரு 5 லட்சம் தரீங்களா அப்படிங்கும்போது, மாஸ்டர் 5 லட்சம் இல்லை 10 லட்சம்னாலும் தரேன், ஆனால் அந்த மீனா தொழில் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. என்னால் என்ன பண்ண முடியும், அவன் என்ன செய்கிறா எங்கே போகிறா வரான்னு சொல்கிறேன், நீங்கள் வேலையை கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுக்காங்க. மாஸ்டர் ஒரு பேப்பர் எழுதி வாங்கிக்குவோம் அப்படிங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை நாளைக்கு வந்து யாருனாலும் எப்படினாலும் மாற்றி பேசலாம்ல அப்படிங்கும்போது, அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எழுதி கொடுக்காங்க. இந்த பேப்பரை வந்து மீனாகட்டி முத்துட்டியும் மட்டும் காமிக்காதங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு இங்கே விஜயா புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா கழுத்தில் ஒரு நெக்லஸ் கிடக்கு. இதை பார்த்தோன்னே அண்ணாமலையே, என்ன விஜயா புதுசாக ஒரு நகை தெரியுது அப்படிங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பழசை தாங்க புதுசாக மாற்றி போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரேப்பா இது வந்து புதுசு மாதிரி தான் தெரியுது அப்படிங்கும்போதே, வாய மூடிட்டுறா, புதுசு தான் நானே சொல்கிறேனே அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த விஜயா சொல்கிறாங்க, ஆமாடா புதுசு தான்டா அப்படிங்கும்போது, எப்பா ஏதாவது ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கோம் அப்படிங்கும்போது முழிக்காங்க. என்னப்பா அம்மா முழிக்காங்க, ஒரு வேளை சிந்தாமணிட்டு எதுவும் பணம் வாங்கிட்டாங்களா மீனா வேலையை வைக்கிறதுக்கு அப்படிங்கும்போது, ஆமாம் முன்னாடி இப்போ இல்லாத வேலை பார்க்க அப்படிங்கும்போது, விஜயா நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் இந்த வீட்டில் லட்சக்கணக்கான ரூபாய்க்கு ஆர்டர் எடுத்து வேலை செய்கிறது நம்ம மருமவா மீனா தான். நீ என்னத்தை சொன்னாலும் சரி தான், விஜயா மருமவா கெட்டிக்காக இருந்தால் ஊரில் புறம் பேசுதாங்க. ஆனால் நீ மருமலை ஏற்றுக்க மாட்டுக்க, அவளை வேலையும் அந்த பிள்ளை செஞ்சுவிட்டு நீ கேட்குற காப்பி தண்ணி, நீ கேட்குற சாப்பாடு எல்லாம் பண்ணி தருது. இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்க, ஏன் உனக்கு பிள்ளை இருந்தால் கூட செய்யாது அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுப்பா, அம்மாவுக்கு அது ஒரு நாளும் புரியாது அப்படிங்கும்போது, டே அப்படி தான்டா அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா எனக்கு சாப்பாடு வேணுமா அப்படிங்கிறாரு மனோஜ். டே மனோஜ், ஒன்றும் தெரியாதவங்க படிக்காதவங்களே பெரிய பெரிய அளவில் சம்பாத்தியம் பண்ணும்போது நீ ஏகப்பட்ட டிகிரி படிச்சுருக்க, நீலாம் கோடிக்கணக்காக சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. என்னடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. எல்லா கடையிலையும் வியாபாரம் ஆகுது, என் கடையில் தான்மா வியாபாரமே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அசோக்கிட்ட கேட்டால், ரோகிணி அம்மா கடைக்கு வரும்போது நல்ல வியாபாரம் ஆகும், என்றைக்கு உங்கள் வீட்டம்மா கடைக்கு வரலையோ அன்னிலேருந்து வியாபாரமே ஆகலை அப்படிங்கும்போது முத்து சிரிக்கிறார். ஏன்டா சிரிக்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் பேரில் கடையை வச்சுட்டு அவன் முன்னாடினா தான் வியாபாரம் ஆகுங்க, அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே அப்படிங்கும்போது, மனோஜ் நான் வந்து உட்காரேன்டா, வியாபாரத்தை மட்டும் பாரு அப்படிங்கிறாங்க. சரிம்மா வாங்க சாப்பிடுவோம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கடைக்கு போகிறாங்க.
விஜயா வந்த நேரம் ஒரு வியாபாரம் கூட ஆகலை. இதை பார்த்துட்டு மனோஜ், ஆமாம் நீங்கள் வந்தோடனே வியாபாரம் ஆகும்னு சொன்னீங்க, ஒன்று கூட வியாபாரம் இல்லையம்மா. இன்றைக்கி வேலை பார்க்குறாங்களா ஸ்டாஃப், அவங்களுக்கு சம்பளத்துக்கு கூட வருமானம் வரலையே, என்னம்மா செய்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. டேய் மனோஜ், பெரிய வியாபாரமாக வரும்டா அப்படின்னு சொல்லி அங்கே ராஜேஸ்வரிக்கு ஃபோனில் பேசுகிறாங்க. ராஜேஸ்வரி, உன் மோளுக்கு கல்யாணம் வச்சுருக்கல, பர்னிச்சர் பொருள் எங்கே எடுக்க போகிற அப்படிங்கும்போது, விஜயா வாங்கடா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ், பெரிய ஒரு ஆஃபர் வரப்போகுடா, ராஜேஸ்வரி பற்றி தெரியுமில்ல, பெரிய பணக்காரி, அவன் மகளுக்கு வந்து வீட்டு தேவையான பொருளை வாங்கி கொடுக்க போகிறான், அவ்வளோ பொருள் உங்கள் கடையில் தாங்க போகிறாங்க அப்படிங்கும்போது மனோஜுக்கு பயங்கர சந்தோஷமா, நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் யோசனையும் சரி தான், உங்கள் யோகமும் சரி தான், பயங்கரமாக இருக்கும் பொழுது அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு லாரியில் வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஏற்றிருந்தாங்க. சரி ரைட்டு, பொருளை ஏற்றின பேர் பணம் கொடுப்பாங்க பொழுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, விஜயா பணம் ஒரு வாரம் கழித்து தரேன், நீ என் ஃப்ரெண்டு தரேன், நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயா கொன்னோடலாம், ஆகா மனோஜுக்கு பணம் கொடுக்கலன்னா மனோஜ் வேறு புலம்போனேன் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் ஒரு வாரம் கழித்து தான் தருவாளாம் அந்த ராஜேஸ்வரி பணம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, ₹1 காசு தராமல் நான் அந்த கடையை விட்டு வெளியே அனுப்ப மாட்டேன், உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களே டீல் பண்ணி விட்டுட்டு நான் கல்லாலே உட்காந்துட்டு இருந்தால் பணம் வரலாம் என்னமா அர்த்தம். கிட்டத்தட்ட அவங்க ₹20 லட்ச மேலே பொருள் எடுத்துருக்காங்கம்மா, கடையே பாருங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்குது, எப்படியாவது எனக்கு பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. டேய் அவள் வரும்போது தருவாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா நேரில் வீட்டுக்கு போவான்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. என்ன விஜயா பொருளை அனுப்புது மாதிரி அனுப்பிட்டு வந்திருக்கே, ஓ செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இருக்குன்னு நினைக்கிங்களா, சரி இருங்க அப்படிங்கும்போது, இல்லை ராஜேஸ்வரி, கடையில் உள்ள பொருள் பூரா அவங்ககிட்ட தந்துட்டான் மனோஜ், கடையில் சரக்கு போடுறதுக்கு வழி இல்லையே அப்படிங்கும்போது, ஐயோ அப்படியா, சரி ரைட்டு, அப்புறமா ஒரு வாரத்தில் வாங்கிக்கோங்க அப்படிங்க. ஒரு வாரமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு மாதத்தில் கொடுத்துடலான்னு பார்த்தேன், நீ என் ஃப்ரெண்டு கஷ்டம்னு கேட்குறேன், ஒரு வாரத்தில் தந்துடுறேன் அப்படிங்கும்போது, சரி ராஜேஸ்வரி கிளம்புறோன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்கே மனோஜ் கடைக்கு பொருள் வாங்கன்னு வரவங்க கடை பூரா காலியாக இருக்கேன்னு போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அசோக் கால் பண்ணி, சார் நம்மளுக்கு தான் வந்து நிறைய வியாபாரம் இருக்குல்ல, பொருள் இறக்கி வைங்க சார், நிறைய கஸ்டமர் வந்து பொருளை பார்த்துட்டு பொருள் கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் என்ன செய்யணும்னு தெரியலையம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படிங்கும்போது, ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. விஜயா வீட்டு பத்திரத்தை போய் எட்டு வருவோம்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு நினப்பு வருது, முத்துக்கு ஒரு ₹4 லட்ச ஒரு அடை வச்சு கொடுத்தாரு, அதையே திருப்பலி அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் ஒரு ₹4 லட்ச அங்கே இருக்கலடா, எப்படா திருப்ப முடியும் அப்படிங்கும்போது, என்ன பண்ணி தெரிலம்மா அப்படிங்கும்போது, ஏம்மா பேசாமல் இப்போ புதுசாக எடுத்தீங்களே நெக்லஸ், அதை விற்றுருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வச்ச நெக்லஸை விற்று முத்து வச்ச பத்திரத்தை திருப்பி நேராக ஒரு ஃபைனான்ஸ்கிட்ட போகிறாங்க. ஃபைனான்ஸ்கிட்ட போய் ஒரு ₹30 லட்ச வேணும்னு கேட்காங்க. ₹30 லட்ச தரமாட்டேன், ஒரு ₹20 லட்ச தரேன்னு சொல்லி ஒரு ₹20 லட்ச ஓகே பண்ணி கொடுக்காங்க. அந்த ₹20 லட்ச வாங்கிவிட்டு நேராக வச்சு ஃபர்னிச்சர் கடைக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி போடுவாங்க. டேய் மனோஜ், எப்படியும் ராஜேஸ்வரி தந்துடுவா, அதில் உனக்கு லாபம் கிடைக்கும்ல அப்படிங்கிறாங்க. அங்கே ராஜேஸ்வரி நாட்கள் இழுத்துக்கிட்டே போகிறாங்க, பணமே கொடுக்கல. இங்கே ராஜேஸ்வரிக்கும் விஜயாவுக்கும் ரொம்ப கருத்து வேறுபாடு ஆகிடுது. அப்போ கேட்காங்க, என்னாச்சு பொருள் வாங்கின துட்டே தரலையே அப்படிங்கும்போது, உன் கடையில் வாங்கின நேரம் தான் என் பிள்ளை வாழ்க்கை நல்ல இல்லை, அதனால் பொருளுக்கெலாம் பணம் தர முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே டர் ஆகிடுது. இங்கே மனோஜ்கிட்ட அந்த விஷயத்த சொன்னோன்னா மனோஜ் விஜயாட்ட ரொம்ப டர் ஆகிடுறாங்க. ஏம்மா அந்த ரோகிணி வந்ததுக்கு பிறகு தான் நான் அப்படி ஆகிட்டேன்னு சொன்னீங்க, கடைசியில் பார்த்தா நீங்கள் வந்து அதுக்கு மேலே ஆகிப்போச்சு, இனிமேல் கடை பக்கத்துலேயே வந்துடாதங்க அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறான். ஆமாம்மா வந்துடாதங்க அப்படிங்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், நான் வரல, வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு தான் உனக்கு நான் பணம் ₹30 லட்ச வாங்கி தந்திருக்கேன், அந்த 30 லட்சம் இல்லைம்மா, ₹20 லட்ச வாங்கி தந்திருக்கேன், அந்த வீட்டு பத்திரத்தை நினைச்சதை திருப்பி தரேன், அது உங்களுக்கு முத்துக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது நான் ஆசுக்காக திருப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ பார்வதி ஃபோன் அடிக்காங்க, விஜயா சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாங்க. உடனே நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி போகிறாங்க. என்ன இவ்வளோ பரபரப்பாக பேசுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு போனவுடனே 4 பேர் விஜயா போட்டு வெளுன்னு வெளுக்காங்க. ஏற்கனவே இங்கே பார்வதி வெளுன்னு வெளுத்துருப்பாங்க போலக்கு, அந்த பூசை தாங்க முடியாமல் தான் விஜயாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. பார்வதி என்ன நடக்குது அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கா, எல்லாம் ஒன்றால தான், நீ தானே அந்த திலீபனையும் ரதியும் மேலே போய் தனியாக போய் நீங்கள் நடனம் படிங்கன்னா கடைசியில் ஒரே படிப்பாக படிச்சுட்டாங்க, அவன் அவளை கூட்டி போயிட்டானா, இங்கே சீன் ஓவர் ஆகி போச்சு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த ரதியோட அப்பா பெரிய ஆள் பொழுது, இப்போ பெரிய உரியாவது, என் மகளை இங்கே தானே அனுப்பினேன், என் பொண்ணு எல்லோரும் எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் இருக்காங்களா, அதனால தான் அந்த பிரச்சனை அப்படிங்கும்போது ரதியப்பா சொல்கிறாரு, இன்னும் நடனப்பள்ளி கிடனப்பள்ளின்னு சொல்லி இங்கே யாராவது நடத்தினிய
வச்சையே அவ்வளோதான், ரதியும் அந்த பையனும் வந்து நிற்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். அப்படிங்கும்போது எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிங்கும்போது இது என்னது அப்படிங்கிறாங்க. ஆன்லைன் போஸ்ட்டை காமிக்காங்க. இதை பார்த்துட்டு ஏன் போட்டாலும் போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் சேர்றதுக்கு காரணமே எங்கள் மாஸ்டர் தான் சொல்லி அந்த பையன் பதிவை போட்டிருக்கான். ஒழுங்கு மறுவாதி அவங்க வந்தாகணும், உங்களுக்கு அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியும். அப்படிங்கும்போது உண்மையிலே எனக்கு தெரியாது, வைக்காதுன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இவங்க கொடுத்த மாதிரி தெரில. பார்வதி வேறு வழி இல்லாமல் முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து ஒரு 10 பேர் இருக்கும் வீட்டில் வந்து நொறுக்கி இன்றைக்கும் விஜயாவுக்கும் சரியான போஸ் கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது என்னத்த எதுக்குத்த அப்படின்னு கேட்கும்போது கதையை சொல்கிறாங்க. இருங்கத்த உடனே வரேன் அப்படின்னு சொல்லி முத்து வராரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே இங்கே பாருங்கள், என் மோவை வந்து பண்ண காரணத்துக்கு எல்லாமே வந்து உங்கள் அம்மா தான் காரணம், உங்கள் அம்மா தான் கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க, நான் அங்கெல்லாம் வரல, நான் சிந்தாமணி வீட்டுக்குள்ளே போனேன். அப்படிங்கும்போது முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. நம்ம வீட்டில் உள்ள ஆளுக்கு பிடிக்கல, நான் இப்போ கூட நீங்கள் சிந்தாமணிட்டு தான் பேசுவீங்களா அப்படிங்கிட்டே, அவள் எனக்கு ஃப்ரெண்டுடா அப்படிங்கிறாங்க. அப்படியா அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு. முத்து தயவுசெய்து நீ போனான்னா ஒன்றும் ஆகாதுப்பா, என்னென்னு பேசுப்பா அப்படிங்கிறாங்க. அவங்க போனது இவங்க நினச்சிவாங்க, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே கிளம்பிடுறாங்க. முத்து ரொம்ப நன்றிப்பா, நீ மட்டும் வந்து அவங்கள்ட்ட டர் பண்ணலன்னு வச்சுக்கோ, எங்களையும் என்னையும் உங்கள் அம்மையை விட்டுருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது பேசியா, பார்வதி கொஞ்சம் தண்ணி கொண்டா முடியலை அப்படிங்கிறாங்க. எனக்கு மட்டும் முடியவா செய்யுது அப்படிங்கும்போது முத்து தண்ணி கொறி 1 2 பேரும் கொடுக்காங்க. இதான் சொல்லுவாங்க, தவறான சகவாசம் குலநாசம்பாங்க. இது தேவையே இல்லை. தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இப்படி இருக்கீங்க, இனிமையாவது ஒழுங்காக இருங்க, உங்களுக்கெல்லாம் நடன பள்ளி செட் ஆகாது. அப்படிங்கும்போது உன் பொண்டாட்டியை பூ வியாபாரத்துக்கு போகக்கூடாது, டெக்கரேஷன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு அவள் பொய்யே தீர்வான்னு நீ சொல்கிற, அவள் சொல்கிறா. நான் மட்டும் நடத்தக்கூடாது, நடத்துவேன் அப்படிங்க. நடத்துங்க, அதுக்கு உண்மையாக இருங்க. நடனப்பள்ளியில் ஃபீஸ் வாங்கிட்டு யாருக்கும் சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அவங்க வந்து பார்க்குற இடத்துலலாம், தம்பி உங்கள் அம்மா தானே நடனப்பள்ளி நடத்துது, பணத்தை வாங்கிச்சுப்பா, அதுக்கப்புறம் என் பிள்ளைக்கு சொல்லியே கொடுக்கல, அது ஒரே லீவுன்னு சொல்லுதான். என்ன பார்க்காத, அவள் பணத்தை வாங்கும்போது அப்படி சொல்லவே இல்லை, மாற்றி பேசுதுன்னு சொல்லுதாங்க. அதனால் ஒழுங்காக இது பண்ணுங்க. அப்படிங்கும்போது நீ சொல்லாமல் கேட்க முடியாடா அப்படிங்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் படணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இங்கே பார்வதியும் விஜயாவும் மனோஜுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிவிட்டு இன்னும் 1 வாரத்துக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எல்லா செய்தியும் கேட்டு போகிறாங்க. விஜயா என்னாச்சு அப்படிங்கும்போது, ஏங்க அந்த ரதியும் ஸ்ருதியும் பார்த்த ரதியும் அந்த திலீபனும் பார்த்த பார்வை தான் இது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு விடு, இனிமேல் வந்து அந்த நடனப்பள்ளி நடத்த வேலை வச்சுக்காத அப்படிங்கும்போது, இல்லை நடத்தான் செய்வேன் அப்படிங்கும்போது பார்வதி கையெடுத்து கும்பிட்டுதாங்க. இங்கே பாரு விஜயா, இனிமேல் பட்டு என் வீட்டில் நடனப்பள்ளி நடக்கக்கூடாது, அப்படி நடனப்பள்ளி நடத்தினா மாடி சும்மா தான் இருக்குது, அங்கே வச்சு நடத்திக்க, தயவுசெய்து என் வீட்டில் நான் வந்து நடனப்பள்ளி வைக்க அப்படி வைக்கணும், வந்துடாது தாயி, நல்லா இருப்பேன், எனக்கு இதுக்கு மேலே பூசாங்க என் உடம்பு தாங்காது அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ தான் அப்படி சொல்லுதே அப்படின்னு, நானே தான் அப்படி சொல்லுதேன், இனிமேல் என் வீட்டு பக்கத்தில் வந்து நீ இது பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. உடனே 1 வாரம் இங்கே இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து முத்துட்டு சொல்கிறாங்க, முத்து அந்த வீடியோ வச்சுருந்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஸ்ருதி, நீ தந்தல அதை வச்சுருக்கேன், அதை வேறு மாதிரி லைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. அதை சிந்தாமணி ஓவராக தான் தொழிலில் இடைஞ்ச பண்ணிகிட்டு இருக்காங்க, உரி பண்ணிகிட்டு கிடக்காங்க. எங்கள் அம்மாவும் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்றாங்க, அதனால் சிந்தாமணிக்கு வசமாக ஒரு ஆப் வச்சு விட்ற வேண்டியதான், ஒரு வழி கிடையாது அப்படிங்கும்போது, என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நம்ம எடுத்த வீடியோ எல்லாமே அதிகாரிட்ட கொடுத்துருவோம், சிந்தாமணி வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, முறையாக சம்பாதிக்கல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அந்த ரவியை கூப்பிட்டு போய் அந்த அதிகாரிகிட்ட கொடுத்துட்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டை செக் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது சிந்தாமணி என்னங்க அப்படிங்கும்போது, நாங்கள் அதிகாரி அங்கேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் இருந்திருக்கீங்க, நடிச்சு அழைதீங்க, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது இருக்கணும், எங்களையும் வேலை பார்க்க விட மாட்டீங்களா, அவங்க என்ன செய்தான் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உள்ளே வச்சுட்டு வீட்டை பூரா செக் பண்ணுறாங்க. எல்லாமே இருக்குது. எல்லா பொருளையும் எடுத்துக்கொண்டு சேதனை வச்சு எல்லாருக்கும் அவங்க மேலே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுக்காங்க. ரிப்போர்ட் கொடுத்தா நீங்கள் வெளியே வர முடியாது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதெல்லாம் தகவல் யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்கும்போது தான் முத்துங்கிறது ஒரு ஜென்டில்மேன் தான் வந்து கொடுத்தாரு, உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்குது எது இருக்குதுன்னு சொல்லி வீடியோவே கொடுத்துருக்காங்க, அந்த வீடியோ பாருங்கங்கிறாங்க. அந்த வீடியோ பார்த்து நம்ம வீட்டு பீரோவில் இருக்க பணம் டாக்குமெண்ட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து தான் அந்த கொண்டு கொடுத்துருக்கானே. அந்த மீனாவுக்கு எதிராக நான் தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வசமான வாப்பு வச்சிட்டானே. நான் 25 வருஷமாக சம்பாரித்த பணம் சொத்து பத்து எல்லாம் போச்சு, இந்த முத்தை நான் விடவே மாட்டேன், வெளில வந்தப்புறம் அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக உள்ளே போகிறாங்க. சிந்தாமணி உள்ளேருந்து வெளியே வந்த பிறகு முத்துக்கிட்ட மறுபடியும் வண்டை இழுப்பாங்களா, இல்லை சிந்தாமணி இது நம்மளுக்கு தேவையில்லை, முத்து மீனாக்கிட்ட இருந்து நம்ம ஒதுங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கியிருப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.